மேஷராசிக்காரர்கள் இப்பொழுது ஏனென்றால் 6ஆம் இடத்தில் சூரியன் செல்ல இருப்பதால், அங்கு கேதுவும் இருப்பதால், சூரியனும் கேது இருப்பதால், பிறந்த ஜாதகத்தில் சூரியன் கேது சம்பந்தப்பட்டிருந்தால் கண்டிப்பாக ஆபத்தும் விபத்தும் வருவதற்கான வாய்ப்பு உள்ளது. முன்கூட்டியே நீங்கள் என்ன பண்ணணுன்னா, உங்களுடைய ஜாதகத்தை காட்டி அதன் மூலமாக என்ன அதாவது உபதேசங்கள், குருமார்கள்ட்ட நல்ல உபதேசங்கள் வாங்கி நீங்கள் அதிலேருந்து தப்பிக்கிறதுக்குள்ள வழிமுறைகள் இருக்குது. இல்லைன்னா இயற்கையில் நம்ம அவதிப்பட வேண்டிய சூழ்நிலை உள்ளது. ஆகையினால் மேஷராசி நேயர்கள் அன்பாலும் அறிவாலும் தெளிவாலும் நெறிமுறைகளாலும் நீங்கள் கட்டுப்பட்டு வாழ்பவர்களுக்கு இந்த மாதம் சிறப்பாக இருக்கும். இருந்தாலும் சிறு சிறு ஆஸ்பத்திரி போகிறது, இல்லை ஒரு கடன் வாங்குவது, இல்லை நீங்கள் எதிர்பார்க்கின்ற காரியத்தை எப்படி முடிப்பது என்று தெரியாமல் தவிப்பது, ஆனாலும் பிறருடைய உதவி மூலமாக இந்த மாதம் உங்களுக்கு பலனை தரும். ஏனென்றால் புரட்டாதி மாதம் நல்ல விரதங்கள் எடுக்கக்கூடிய நாள். நல்ல விரதங்கள் எடுத்தால் நீங்கள் மிகவும் சிறப்பாக இருப்பீங்க. நோய் வருவதற்கு முன்னாடியே அதிலிருந்து காப்பதற்காக நாம் என்ன செய்யலான்னா, புரட்டாசி மாதத்தில் நிறைய பண்டிகைகள் இருக்குது. இந்த பண்டிகைகளுக்கு நாம் செலவு செய்யணும். செலவு செஞ்சு அதன் மூலமாக அதன் லாபத்தை அடைய வேண்டும். எது லாபம் என்று கேட்டால், பண்டிகைக்கு நாம் செலவு செய்வது செலவாக தெரியுமே தவிர, ஆனால் அதன் மூலம் உங்களுக்கு எவ்வளவு பலன் இருக்குன்னு நீங்கள் அனுபவிச்சாதான் தெரியும். ஏன்னு கேட்டால், இயற்கையாகவே உங்களுக்கு மன வலிமையும் துணிச்சலும் திறமையும் பக்குவமும் இருப்பதனால நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, அவங்க சரி பார்த்துக்கலாம், என்ன அதிகமான செலவு இருக்குது, இப்படி எண்ணங்கள் போகும். ஏன்னு கேட்டால், அந்த மேஷராசிக்கு விருச்சிக ராசி 8ஆம் இடமாக இருக்கிறதுனால கஷ்டங்கள் எப்பொழுதும் தானே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். நம்மளை என்ன சாமி நல்லா வச்சுருக்குன்னு நீங்கள் நினைப்பீங்க. இல்லைங்க, உங்களுடைய கவனம் எப்படி இருக்குன்னா, உங்களோட வருவாயில் 3ல் ஒரு பங்கை சேர்த்து வச்சிருந்து கஷ்டங்கள் வரும்போது செலவு பண்ணுனா, அப்பொழுது உங்களோட அறிவு திறமையின் மூலமாக நீங்கள் சிறப்பாக இருப்பீங்க. இல்லை அப்பப்போ வாங்கி வாங்கி செலவு பண்ணணுன்னு நினச்சா, இந்த 6ஆம் இடத்தில் வருகின்ற சூரியனானது உங்களுக்கு மேலும் கடனையும் வம்பையும் வழக்கையும் இழுத்து வச்சிரும். ஆகையினால் மனைவி மக்களோடு சண்டையிடாமல் கோபப்படாமல் தைரியமாக அமைதியாக இருந்தால் மேஷராசி நேயர்கள் சிறப்பாக இருப்பார்கள். சிவமந்திரத்தை எடுத்து பயன்படுத்தினால் நிச்சயமாக நீங்கள் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும். அது உங்களுடைய பிறக்கிற காலத்தில் அந்த சூரியன் எந்த இடத்தில் இருந்ததோ அதை பொறுத்து தான் அந்த சிவமந்திரம் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆகையினால் உங்கள் டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் கொடுத்து அதை கேட்டிங்கன்னா, உங்களுடைய சூரிய கிரகம், உங்களுடைய சூரிய பகவான் உங்களுடைய இடத்தில் எப்படி இருக்காருன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மந்திரத்தை எவ்வளோ நேரம் 21 முறை இல்லை 48 முறை இல்லை 108 முறைன்னு நீங்கள் போடணும், எந்த திசையை நோக்கி போடணும், இப்படியெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் நீங்கள் மிகவும் சிறப்பாக இருப்பீங்க என்பது இந்த மிதுன ராசிகளுக்கான இப்பொழுதைய காலகட்டாயமாகும். நாம் 3 மேஷம், ரிஷபம், மிதுனம் 3 ராசிகளுடைய பலனை நாம் கண்டோம். இந்த 3 ராசிகளும் இந்த புரட்டாசி மாதத்தில் மிக மிக அற்புதமாக வாழுவதற்கு இயற்கையாகவே எங்கு பார்த்தாலும் விசேஷ பூஜை காலங்கள் வந்துவிட்டது. விநாயகர் சதுர்த்தியுமுள்ள இப்போ வந்தாலும் அடுத்தது ஒவ்வொரு நிகழ்வுகளும் இப்போ நவராத்திரி வருது, ரொம்ப அற்புதமான காலம். 9 பெண்கள் 9 கிரகங்களுடைய பவரை அதை நவராத்திரி குழுன்னு சொல்லுவாங்க. அந்த நவராத்திரி குழுவுக்காக நாம் அந்தந்த வீட்லேயும் சிறப்பாக இருக்கும். நீங்கள் செய்யுங்க. இல்லைன்னா உங்கள் குழந்தை குட்டிகளை அழைச்சிட்டு போய் அந்த நவராத்திரி குழுக்குள்ளே போய் பாருங்கள். உங்களுக்கு அதில் அங்கே போய் உட்காருங்க, அந்த பஜனையை பாடுங்க. உங்களால் முடிந்த சுண்டல் அதை எடுத்துக்கிட்டு போங்க, அதை கொண்டு போய் கொடுத்தால். இப்போ மேஷராசி நேயர்களாக இருந்தால் உங்களுக்கு உங்களுடைய மொச்சக்கட்டை எடுத்துகிட்டு போங்க. 7க்கு உடையவனுடையது பரிகாரம் என்பது 7க்கு உடைய அதை செய்தால்தான் பரிகாரமாக இருக்கும். சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, எந்த ராசியோ அந்த ராசிக்கு உடைய நட்சத்திரத்துக்கு உடைய பரிகாரம் செய்யுங்கன்னுவாங்க. அதுவாக தான் நாம் அமைஞ்சிட்டோமே. நமக்கு பரிகாரம் செய்வது எதுன்னா, நம்மளுடைய இடத்துக்கு எதிர்த்தாப்புல இருக்கவன் என்ன சாப்பிடுவான் என்ன கேட்பானோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொடுத்தா தான் நமக்கு பரிகாரமாகும். ஆகையினால மேஷராசி நேயர்களுக்கு நேராக இருக்கிற துளாராசிக்கு உடைய மொச்சக்கொட்டையை
சுண்டல் பண்ணி கொடுங்க. மொச்சக்கொட்டை மூலமாக கொண்டக்கடலை மூலமாகவும் கொடுக்கலாம். அதே நேரத்தில் மொச்சக்கொட்டை மிக சிறந்தது. 2வது தானியத்தில் மிக உயர்ந்ததும் கூட. அது சுக்கிர பகவானுக்குரியது. அந்த சுக்கிர பகவானுக்குரிய அந்த மொச்சக்கொட்டையை அதுலேயே 2 கலர் இருக்குது. சில பேர் நார்த் இந்தியாவில் இருக்கவங்கெல்லாம் காராமணி பயிர்னு நம்ம சொல்கிறோம்ல, அது மாதிரி பயிர். பொதுவாகவே 7ஆம் இடத்துக்குடைய கிரகம் ராசி எதுவோ அதை சார்ந்த பொருள்கள் நீங்கள் கொடுப்பீங்க. ஏன்னு கேட்டால் இதை பார்க்குற எல்லோருமே சிறப்பான தன்னைத்தானே உணரும் தன்மையிலே சிறப்பாக இருக்கக்கூடியவங்க தான் மேசராசிக்காரவங்க. வரும் முன்னாடி என்ன செய்யணுமோ அதை முறையோடு செய்வீங்க. ஆகையினால் கொண்டக்கல்லையும் அது குரு பகவானுக்கு உரியதாக இருந்தாலும் கூட இன்றைக்கி சுக்கிரன் வீட்டில் குரு பகவான் இருப்பதனால் கொண்டக்கடலையும் மொச்சக்கொட்டையும் நீங்கள் கலந்து கொடுத்தாலும் சரி, அது வெள்ளிக்கிழமையில் கொடுத்தாலும் சரி, இல்லை நீங்கள் பிறந்த அன்னைக்கு கொடுத்தாலும் சரி, அதை கொடுத்து சின்ன குழந்தைங்க கை நிறைய கொடுத்து அவங்க 2 கையிலையும் வாங்கிட்டு போகிற மாதிரி செய்யுங்க. சில பேர் கொண்டக்கடலையை அந்த தொன்னையில் வச்சு கொடுப்பாங்க. அது மாதிரி கூட கொடுக்கலாம், தவறு ஒன்றும் இல்லை. காரணம் என்னென்னா நம்மளுடைய அன்பும் அறிவும் 4 பேருக்கும் பயனுள்ளதாக இருக்கணும், சிறப்பாக இருக்கணும். அதுதான் மேஷராசி நேயர்களுக்கு உடையது. மேஷராசிக்காரர்கள் இப்பொழுது ஏனென்றால் 6ஆம் இடத்தில் சூரியன் செல்ல இருப்பதால், அங்கு கேதுவும் இருப்பதால், சூரியனும் கேது இருப்பதால், பிறந்த ஜாதகத்தில் சூரியன் கேது சம்பந்தப்பட்டிருந்தால் கண்டிப்பாக ஆபத்தும் விபத்தும் வருவதற்கான வாய்ப்பு உள்ளது. முன்கூட்டியே நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்களுடைய ஜாதகத்தை காட்டி அதன் மூலமாக என்ன அதாவது உபதேசங்கள், குருமார்கள்ட்ட நல்ல உபதேசங்கள் வாங்கி நீங்கள் அதிலேருந்து தப்பிக்கிறதுக்குள்ள வழிமுறைகள் இருக்குது. இல்லைன்னா இயற்கையில் நம்ம அவதிப்பட வேண்டிய சூழ்நிலை உள்ளது. ஆகையினால் மேஷராசி நேயர்கள் அன்பாலும் அறிவாலும் தெளிவாலும் நெறிமுறைகளாலும் நீங்கள் கட்டுப்பட்டு வாழ்பவர்களுக்கு இந்த மாதம் சிறப்பாக இருக்கும். இருந்தாலும் சிறு சிறு ஆஸ்பத்திரி போகிறது, இல்லை ஒரு கடன் வாங்குவது, இல்லை நீங்கள் எதிர்பார்க்கின்ற காரியத்தை எப்படி முடிப்பது என்று தெரியாமல் தவிப்பது, ஆனாலும் பிறருடைய உதவி மூலமாக இந்த மாதம் உங்களுக்கு பலனை தரும். ஏனென்றால் புரட்டாதி மாதம் நல்ல விரதங்கள் எடுக்கக்கூடிய நாள். நல்ல விரதங்கள் எடுத்தால் நீங்கள் மிகவும் சிறப்பாக இருப்பீங்க. நோய் வருவதற்கு முன்னாடியே அதிலிருந்து காப்பதற்காக நாம் என்ன செய்யலான்னா, புரட்டாசி மாதத்தில் நிறைய பண்டிகைகள் இருக்குது. இந்த பண்டிகைகளுக்கு நாம் செலவு செய்யணும். செலவு செஞ்சு அதன் மூலமாக அதன் லாபத்தை அடைய வேண்டும். எது லாபம் என்று கேட்டால், பண்டிகைக்கு நாம் செலவு செய்வது செலவாக தெரியுமே தவிர, ஆனால் அதன் மூலம் உங்களுக்கு எவ்வளவு பலன் இருக்குன்னு நீங்கள் அனுபவிச்சாதான் தெரியும். ஏன்னு கேட்டால் இயற்கையாகவே உங்களுக்கு மன வலிமையும் துணிச்சலும் திறமையும் பக்குவமும் இருப்பதனால நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, சரி பார்த்துக்கலாம், என்ன அதிகமான செலவு இருக்குது, இப்படி எண்ணங்கள் போகும். ஏன்னு கேட்டால் அந்த மேஷராசிக்கு விருச்சிக ராசி 8ஆம் இடமாக இருக்கிறதுனால கஷ்டங்கள் எப்பொழுதும் தானே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். நம்மளை என்ன சாமி நல்லா வச்சுருக்குன்னு நீங்கள் நினைப்பீங்க. இல்லைங்க, உங்களுடைய கவனம் எப்படி இருக்குன்னா, உங்களோட வருவாயில் 3ல் ஒரு பங்கை சேர்த்து வச்சிருந்து கஷ்டங்கள் வரும்போது செலவு பண்ணுனா, அப்பொழுது உங்களோட அறிவு திறமையின் மூலமாக நீங்கள் சிறப்பாக இருப்பீங்க. இல்லை அப்பப்போ வாங்கி வாங்கி செலவு பண்ணணுன்னு நினச்சா, இந்த 6ஆம் இடத்தில் வருகின்ற சூரியனானது உங்களுக்கு மேலும் கடனையும் வம்பையும் வழக்கையும் இழுத்து வச்சிரும். ஆகையினால் மனைவி மக்களோடு சண்டையிடாமல் கோபப்படாமல் தைரியமாக அமைதியாக இருந்தால் மேஷராசி நேயர்கள் சிறப்பாக இருப்பார்கள்.